அதிகாலையில் உங்கள் கைகளில் உள்ள ரேகைகள் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருட்டு. அந்த இருட்டிலேயே நீங்கள் எழுந்து கொள்ள வேண்டும். ஆமா, மிகவும் கடுமையான சூழல் அது. நேற்று நீங்கள் எந்த 400 வார்த்தைகளை உங்கள் கைகளால் எழுதினீர்களோ அதே வார்த்தைகளை இன்றும் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக பிரதியெடுக்க வேண்டும். எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஒரு தவம் போல. நாளைக்கும் இதுதான், அடுத்த ஒரு மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இதுதான் உங்கள் வாழ்க்கை. இதை கேட்கும்போதே ஒரு கொடூரமான தண்டனை போலவோ அல்லது சிறைவாசம் போலவோ தோன்றுகிறதா? கண்டிப்பா அப்படிதான் தோணும். ஆனால் நீங்கள் யார் என்ற அந்த மாயையான அடையாளத்தை அழித்து உண்மையான உங்களை அறிந்து கொள்ள பண்டைய சீனாவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ரகசியமான அதிவேக பயிற்சி முறை இதுதான் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? கற்பனை செய்து பாருங்கள், எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களும் இல்லாத ஒரு பழங்காலத்து சூழல். ம் எந்த ஒரு புறச்சிதறல்களும் இல்லாமல் உங்களை நீங்களே தொடர்ந்து சந்திக்க வேண்டிய கட்டாயம். இது சாதாரணமான ஒரு அனுபவம் அல்ல. இத மனதை முழுமையாக துடைத்தெறியும் ஒரு உளவியல் அறுவை சிகிச்சை என்றே சொல்லலாம். உண்மைதான். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் அந்த ரகசியமான அறுவை சிகிச்சையைத்தான் உங்களுக்கு செய்யப் போகிறோம். ஒரு மனதளவு அறுவை சிகிச்சை. ஆமாம், ராய் மெல்வின் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்ட சால்விங் யோர் செல்ஃப் யூ பென் டி வு சின் என்ற புத்தகத்தைத்தான் இன்று விரிவாக ஆராயப் போகிறோம். இது பண்டைய சீன ஞானியான வு சின் அவர்களின் போதனைகள் அடங்கிய ஒரு அபூர்வமான தொகுப்பு. நீங்கள் இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கலாம், வேலைப்பளு இருக்கலாம், அல்லது நான் ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறேன், நான் யார் என்ற அடையாள சிக்கல் இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இப்போ இருக்கு. உள்ள தத்துவங்கள் நாம் முதலில் பேசிய அந்த ஹுனான் மாகாணத்து மலைப்பகுதிகளில் கற்பிக்கப்பட்டவை. அந்த பயிற்சி முறை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறைதான் அந்த இடத்தின் கதவுகள் திறக்கப்படும், இல்லையா? ஆமாம். 2வது முழுநிலவுக்கு அடுத்த நாள் மட்டுமே புதிய மாணவர்களுக்காக இதன் கதவுகள் திறக்கப்படும். ஆடா, வருடத்திற்கு ஒரு நாள் தானா? கரெக்ட். உள்ளே நுழைபவர்களுக்கு முதலில் 30 நாட்கள் பயிற்சி. அதன் பிறகு அவர்கள் விரும்பினால் மேலும் 11 மாதங்கள் அங்கே தங்கி பயிலலாம். அங்கு வூச்சின் ஒரு நாளுக்கு 2 முறை மட்டுமே பேசுவார். 2 முறை மட்டுமே வா? ஆமா, மற்ற நேரங்கள் முழுவதும் அங்கே ஆழ்ந்த மௌனம்தான். மாணவர்கள் தினமும் யூபென் எனப்படும் 400 தத்துவ மொழிகள் அடங்கிய ஒரு சுருளை தங்கள் கைகளால் திரும்ப திரும்ப பிரதியெடுக்க வேண்டும். கொஞ்சம் இருங்க. தினமும் ஒரே விஷயத்த அந்த 400 வரிகளை மீண்டும் மீண்டும் எழுதுவது என்பது எனக்கு புரியவில்லை. இதோ தப்பு செய்தால் பள்ளிக்கூடங்களில் கொடுக்கும் இம்போசிஷன் போலவோ அல்லது எதையும் புரிந்து கொள்ளாமல் வெறுமனே மனப்பாடம் செய்யும் முறை போலவோ அல்லவா இருக்கிறது? பலருக்கும் இதே சந்தேகம் வரும். வெறுமனே ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் கைகளால் எழுதுவதால் ஒருவருக்கு எப்படி தத்துவ புரிதல் கிடைக்கும்? இது ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனால் ஊஷின் நோக்கம் அந்த வரிகளை மாணவர்களை மனப்பாடம் செய்ய வைப்பது அல்ல. வேற என்ன பின்னாடி இருக்கு இதுல? இதை ஒரு இயந்திரத்தனமான செயல்முறையாக பாருங்கள். நமது மூளை எப்போதுமே என்ன செய்து கொண்டிருக்கும்? அது ஒரு லேபிள் ஒட்டும் இயந்திரம் போல செயல்படும். லேபிள் ஒட்டும் இயந்திரமா? ஆமா, இது ஒரு மரம், இவர் ஒரு நல்லவர், இது எனக்கு ஆபத்து, இது எனக்கு பிடிக்கும் என்று மூளை தொடர்ந்து எல்லாவற்றையும் தர்க்க ரீதியாக பகுப்பாய்வு செய்து அதற்கொரு பெயரை வைத்துக்கொண்டே இருக்கும். ஓ, அந்த இடைவிடாத உள்மனக்குரல் பற்றி குறிப்பிடுகிறீர்களா? எந்நேரமும் நம்ம மைண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓடிட்டே இருக்குமே. சரியாக அதேதான். அந்த கடுமையான மௌனமும் தொடர்ந்து பிரதியெடுக்கும் அந்த சோர்வடைய செய்யும் செயலும் மாணவர்களின் மூளையில் உள்ள அந்த லேபிள் ஒட்டும் இயந்திரத்தை ஒரு கட்டத்தில் செயலிழக்கச் செய்கிறது. ஓஹோ, மூளையை சோர்வடைய வைக்கிறதா? ஆமா, நீங்கள் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் மணிக்கணக்கில் ஒரு வேலையை செய்யும்போது மூளை சோர்வடைந்து தர்க்க ரீதியான சிந்தனைகளை நிறுத்திவிடுகிறது. அங்கே வார்த்தைகளற்ற, எண்ணங்களற்ற ஒரு வெற்றிடம் உருவாகிறது. அந்த வெற்றிடம்தான் முக்கியமானதா? கண்டிப்பா. அதைதான் கான்செப்சுவல் ப்ராசஸஸ் அழிந்து போகும் இடம் என்கிறார் வூசின். ஒரு விஷயத்தை நேரடியாக புரிந்து கொள்ள அந்த வெற்றிடம்தான் அவருக்கு தேவைப்பட்டது. அதாவது இந்த மௌன பயிற்சியும் எழுத்துப் பயிற்சியும் மூளையை சோர்வடையச் செய்து அதன் லேபிள் ஒட்டும் வேலையை நிறுத்துகிறது என்று சொல்கிறீர்கள். சரி, அந்த லேபிள் ஒட்டும் இயந்திரம் நின்ற பிறகு மீதம் என்ன இருக்கும்? அதுதான் முக்கியமான கேள்வி. அந்த வெற்றிடம்தான் நாமா? ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் நான் இன்னார், என் பெயர் இது, எனக்கு இது பிடிக்கும் என்ற அடையாளங்களோடு தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை அழித்துவிட்டால் என்ன மிஞ்சும்? இங்குதான் வூசின் மனிதர்கள் காலம் காலமாக செய்து வரும் ஒரு மாபெரும் பிழையை சுட்டிக்காட்டுகிறார். மனிதர்கள் தங்களை ஒரு தனி நபராக, ஒரு பர்சனாக கருதுவதே ஒரு கற்பனை மாயை என்கிறார் அவர். ஒரு கற்பனையா? எப்படி சொல்றார்? ஒரு அழகான விளக்கத்தை அவர் தருகிறார்.
இந்த உடல் என்னும் உயிரற்ற கருவியும் அதனுள் ஊடுருவும் தூய பிரக்ஞை, அதாவது கான்ஷியஸ் லைஃப் எனர்ஜி என்னும் உயிரோட்டமான சக்தியும் சேரும்பொழுது உருவாவதுதான் இந்த நபர் என்ற உணர்வு. இதை நீங்கள் ஒரு இசைக்கருவியோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இசைக்கருவியா? அதாவது உடலை ஒரு வீணையாகவும் பிரக்ஞையை அதை மீட்டும் விரல்களாகவும் வைத்துக் கொள்ளலாமா? அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த வீணையிலிருந்து வரும் இசையை உங்களால் தனியாக பிரித்து இதுதான் இசை, இதுதான் வீணை என்று ஒரு பெட்டியில் அடைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இரண்டும் சேர்ந்ததுதான். கரெக்ட். இசைக்கருவி வேறு, அதிலிருந்து வரும் நாதம் வேறு அல்ல. இரண்டும் இணைந்த ஒரு ஒட்டுமொத்த வெளிப்பாடது. நாமும் அப்படிதான். நாம் பிறக்கும்போது எந்த ஒரு அடையாளமுமின்றி ஒரு வெறும் விழிப்புணர்வாக மட்டுமே வருகிறோம். அப்போ இந்த அடையாளங்கள் எல்லாம் எப்படி வருது? நாட்கள் செல்லச் செல்ல சமூகம், பெற்றோர், கல்வி எல்லாம் சேர்ந்து நம்மீது ஆளுமை அல்லது பர்சனாலிட்டி என்பதை திணிக்கின்றன. வூச்சின் முழு நோக்கமும் இந்த திணிக்கப்பட்ட சிந்தனைகள் அற்ற, அதாவது நோ தாட் அல்லது வு யான் நிலையில் யதார்த்தத்தை நேரடியாக உணர்வதுதான். இந்த வு நியான் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு ஒரு நவீன கால ஒப்பீடுதான் நினைவுக்கு வருகிறது. இதை இப்படி சொல்லலாமா என்று பாருங்கள். சொல்லுங்க. நமது உடலை ஒரு ஸ்மார்ட் போன் ஹார்ட்வேர் என்றும் நமக்குள் ஓடும் அந்த உயிரோட்டத்தை அதன் பேட்டரி என்றும் வைத்துக்கொள்வோம். நல்ல ஒப்பீடு. நாம் பிறக்கும்போது எந்த ஆப்ஸும் இல்லாத ஒரு புது போன் போல இருக்கிறோம். அடிப்படை இயங்குதளம், அதாவது ஓஎஸ் மட்டுமே இருக்கிறது. ஆனால் வளர வளர சமூகம் நம்முள் மதம், இனம், மொழி, ஈகோ என்ற பல ஆப்ஸ்களை இன்ஸ்டால் செய்து விடுகிறது. உண்மைதான். ஊசின் நம்மை எந்த ஒரு ஆப்ஸும் இல்லாமல் வெற்றுப்போனை பயன்படுத்த சொல்கிறாரா? நடைமுறையில் ஆப்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் போனை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது? அந்த ஒப்பீடு அருமையாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிறிய திருத்தம். ஊசின் அந்த ஆப்ஸ்களை உங்களை அன்இன்ஸ்டால் செய்ய சொல்லவில்லை. ஓ, அழிக்கச் சொல்லவில்லையா? இல்லை. ஏனென்றால் உங்களால் சமூகத்தில் வாழும்போது அதையெல்லாம் முற்றிலுமாக அழித்துவிட முடியாது. ஆனால் பேக்ரவுண்டில் ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் பேட்டரியை வீணாக உறிஞ்சும் அந்த தேவையற்ற ஆப்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து திறந்து பார்த்து கொண்டே இருப்பதை நிறுத்த சொல்கிறார். புரியுது. அந்த நான் என்ற அகங்கார செயலியை நிறுத்திவிட்டு அடிப்படை இயங்குதளத்தை மட்டும் உணர சொல்கிறார். பேக்ரவுண்டில் ஓடும் ஆப்ஸ்களை நிறுத்துவதா? இது ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோடு சொல்ல முடியுமா? நிச்சயமாக. நீங்கள் தினமும் அலுவலகத்திற்கு காரில் அல்லது பைக்கில் செல்லும் ஒரு குறிப்பிட்ட பாதையை நினைத்து பாருங்கள். பல நேரங்களில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பியிருப்பீர்கள், அலுவலகம் வந்தடைந்திருப்பீர்கள். ஆமாம். ஆனால் அந்த இடைப்பட்ட 20 நிமிட பயணத்தில் நீங்கள் எப்போது கியர் மாற்றினீர்கள், எப்போது பிரேக் பிடித்தீர்கள் என்று உங்களுக்கு துளியும் நினைவிருக்காது. அட ஆமா, நான் பல நாள் அப்படி போயிருக்கேன். அந்த நான் தான் வண்டி ஓட்டுகிறேன் என்ற எந்த பிரக்ஞையும் இல்லாமல், சிந்தனையே இல்லாமல் மிகச்சரியாக வண்டி ஓட்டியிருப்பீர்கள். அங்கே ஓட்டுதல் என்ற செயல் நிகழ்ந்ததே தவிர ஓட்டுபவன் என்ற அகங்காரம் அங்கே இல்லை. இது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அது ஒரு தன்னிச்சையான ஃப்ளோ ஸ்டேட். அதைதான் வு யான் அல்லது சிந்தனையற்ற நிலை என்று வூசின் குறிப்பிடுகிறார். அங்கு எந்த ஆப்ஸும் உங்கள் கவனத்தை கலைக்கவில்லை. வெறும் செயல் மட்டுமே நிகழ்ந்தது. இது ஒரு மிகச் சிறந்த உதாரணம். நான் பலமுறை இதை உணர்ந்திருக்கிறேன். நாம் ஏதோ ஒரு தீவிரமான சிந்தனையில் இருக்கும்போது உடல் தானாகவே வண்டியை ஓட்டிச் செல்லும். சரி, இந்த ஃப்ளோ ஸ்டேட் அல்லது ஆப்ஸ் இயங்காத அந்த தூய்மையான இயங்குதல நிலையை நான் எட்ட வேண்டுமென்றால் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? ஆமாம், நாளை காலையிலிருந்து நான் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டுமா? அல்லது தினமும் 2 மணி நேரம் தியானம் செய்ய வேண்டுமா? அந்த லேபிள் ஒட்டும் இயந்திரத்தை எப்படி நிறுத்துவது? நீங்கள் எப்படி நிறுத்துவது என்று கேட்கிறீர்கள். ஆனால் ஊச்சின் நீங்கள் எதையுமே செய்யத் தேவையில்லை என்கிறார். சொல்லப்போனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது என்கிறார். ஒரு நிமிஷம், எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாதா? ஆமாம். விழிப்புணர்வை அடைய எந்த ஒரு பெருமுயற்சியும் உங்களுக்கு தேவையில்லை என்பதே அவரது மிகப்பெரிய திறவுகோள். என்ன சொல்கிறீர்கள்? எந்த முயற்சியும் இல்லாமல் எப்படி ஒரு விஷயத்தை அடைய முடியும்? எனக்கு இது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிறதே. எப்படி முரண்பாடாக இருக்கு? எதையுமே செய்யாமல் இருந்தால் அது வெறும் சோம்பேறித்தனமாகிவிடாதா? இங்குதான் நாம் அந்த நான் என்ற அகங்காரத்தின் தந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழியிலிருந்து தப்பிக்க மேலும் கீழ்ப்பக்கமாக குழி தோண்டுவது எவ்வளவு முட்டாள்தனமோ அதுபோலத்தான் உங்களை நீங்களே அறிந்து கொள்ள பெருமுயற்சி எடுப்பதும் என்கிறார் வூச்சின். அட, இதன் பின்னால் உள்ள உளவியல் பொறிமுறையை கவனியுங்கள். முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அந்த முயற்சியை செய்வதற்கு ஒரு ஆள் தேவை இல்லையா?
ஒரு டுவர் வேணும். ஆமா, நான் தான் அந்த ஆள். உங்களது இலக்கே அந்த ஆள் அல்லது ஈகோ ஒரு மாயை என்று உணர்வதுதான். அப்படி இருக்கும்போது அந்த ஈகோவையே பயன்படுத்தி நான் ஈகோவை அழிக்கப் போகிறேன், நான் தியானம் செய்கிறேன், நான் விழிப்புணர்வை அடையப் போகிறேன் என்று நினைப்பது அந்த ஈகோவை மேலும் பலப்படுத்தத்தானே செய்யும். ஆஹா, இருட்டில் இருக்கும் ஒருவனை தேடி கண்டுபிடிக்க அவன் கையில் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து நீயே உன்னை தேடு என்று சொல்வது போல இருக்கிறது இது. மிக சரி. இதை இன்னும் எளிமையாகச் சொல்ல வேண்டுமென்றால், இரவில் தூக்கம் வரவில்லை என்று வைத்துக்கொள்வோம். நான் இப்போது தூங்கியாக வேண்டும், தூங்க வேண்டும், தூங்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்ய செய்ய என்ன நடக்கும்? சத்தியமா தூக்கம் வராது. மூளை இன்னும் சுறுசுறுப்பாயிடும். கரெக்ட். அந்த முயற்சியே உங்கள் தூக்கத்தை கெடுத்து உங்களை விழித்திருக்கச் செய்யும் அல்லவா? தூக்கம் என்பது நீங்கள் எதையும் செய்யாமல் அனைத்தையும் கைவிடும்போது இயல்பாக நிகழ்வது. விழிப்புணர்வும் அப்படித்தான். ஓ, இப்போது தெளிவாக புரிகிறது. இது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பயணம் அல்ல, ஏற்கனவே கற்றுக்கொண்ட தவறான நம்பிக்கைகளை அழிக்கும் அன்லேர்னிங் பயணம். உங்களை சுற்றியுள்ள இறுக்கங்களை தளர்த்தினால், சூரியனைக் கண்டால் பூ இயல்பாக திரும்புவது போல விழிப்புணர்வு இயல்பாகவே நிகழும். அப்படியென்றால் எந்த ஒரு தத்துவ அமைப்புகளையும் நம்பிக்கைகளையும் பற்றிக் கொள்ளாமல் நான் ஞானமடையப் போகிறேன் என்ற முயற்சியையும் கைவிடுவதுதான் உண்மையான சுதந்திரம் என்கிறீர்கள். ஆமாம். சரி, எந்த முயற்சியும் இல்லாமல் எல்லாவற்றையும் அப்படியே கைவிட்டுவிட்டால் கடைசியில் என்னதான் மிஞ்சும்? நான் என்ற அடையாளமும் இல்லை, என் முயற்சிகளும் இல்லை என்றால் எஞ்சி நிற்பது ஒரு இருட்டான ஸ்கிரீன் போலவோ அல்லது ஒரு வெற்றிடம் போலவோ தான் இருக்கும். உங்களின் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் 3 இயல்பான நிலைகளை வைத்து அவர் இதை மிக அழகாக விளக்குகிறார். 3 நிலைகளா? என்னன்னா அது? நாம் அனைவருமே தினசரி விழிப்பு நிலை, கனவு நிலை மற்றும் ஆழ்ந்த உறக்கம் ஆகிய 3 நிலைகளை கடக்கிறோம் இல்லையா? ஆமா, விழிப்பு நிலையில் இந்த வெளி உலகமும் நாமும் இருக்கிறோம். நம்முடைய புலன்கள் இயங்குகின்றன. கனவு நிலையில் வெளி உலகம் இல்லை என்றாலும் மூளை தானாகவே ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கிறது. அங்கே ஒரு நான் இருக்கிறேன், எனக்கான ஒரு கனவு உலகம் இருக்கிறது. கரெக்ட். ஆனால் அந்த 3வது நிலையான ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்களோ உலகமோ உடலோ நானின்னார் என்ற உணர்வோ எதுவுமே இல்லை. அதுதான் என்னுடைய கேள்வியும். ஆழ்ந்த உறக்கத்தில் எனக்கு எதுவுமே நினைவில்லையே, அது வெறும் ஒரு இருட்டான வெற்றிடம்தானே? ம் எந்த ஒரு அனுபவமும் இல்லாத அந்த இருட்டை போய் எப்படி உண்மையான நான் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு அது ஒரு தற்காலிக மரணம் போலதான் படுகிறது. எதையாவது நினைவில் வைத்துக்கொள்ள மனம் என்ற ஒரு கருவி வேண்டும். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த மனம் தற்காலிகமாக ஓய்வெடுக்கிறது. சரி. இருப்பினும் காலையில் எழுந்தவுடன் நேற்றிரவு நான் எந்த கனவுமில்லாமல் மிக நன்றாக தூங்கினேன் என்று உங்களால் சொல்ல முடிகிறதே, அது எப்படி? அட ஆமாமே, எப்படி என்னால சொல்ல முடியுது? அங்கு மனமில்லை, சிந்தனை இல்லை, உடலின் பிரக்ஞை இல்லை. அப்படியென்றால் எந்த மனமும் இல்லாத அந்த வெற்றிடத்தையும் கவனித்த ஒரு அடிப்படை உணர்வு, ஒரு சாட்சி அங்கே இருந்திருக்கிறதல்லவா? ஆமா, ஒரு விட்னஸ் இருந்திருக்கு. அந்த சாட்சிதான் தூய பிரக்ஞை. எந்த ஒரு காற்றும் நுழையாத ஒரு அமைதியான அறையில் எரியும் மெழுகுவர்த்தி போன்ற அசைவற்ற சாட்சி அது. அந்த சாட்சிதான் உண்மையான நீங்கள். மற்றபடி உங்கள் மனமோ உடலோ பெயரோ நீங்கள் அல்ல என்கிறார் வூச்சின். அட, இது ஒரு நிஜமான சிந்தனை தூண்டல் தான். எந்த அடையாளமும் இல்லாமல், எந்த மனமும் இல்லாமல் அந்த இருட்டை மட்டும் உணர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாட்சியாக நாம் இருக்கிறோம். ஆமாம், அதுதான் உண்மையான நாம். ஆனால் விழித்தவுடன் அந்த ஆப்ஸ் எல்லாம் மீண்டும் இயங்கத் தொடங்கி நான் இன்னார் என்ற மாயை வந்து விடுகிறது. சரி, இதை நான் தத்துவ ரீதியாக புரிந்து கொண்டேன். நான் வெறும் ஒரு சாட்சிதான், தூய விழிப்புணர்வுதான் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் என்று வைத்துக்கொள்வோம். சரி. அதன் பிறகு இந்த யதார்த்த உலகில் நான் எப்படி எனது அன்றாட வாழ்க்கையை வாழ்வது? ஊஷின் இதற்கு என்ன வழிகாட்டுகிறார்? வூஷின் தத்துவங்கள் காற்றில் மிதப்பவை அல்ல, அவை நேரடியாக வாழ்க்கையோடு தொடர்புடையவை. நாம் வெறும் சாட்சிதான் என்பதை உணர்ந்த பிறகு நமது வாழ்க்கையில் ஏன் என்று கேட்பதை முதலில் நிறுத்த வேண்டும் என்கிறார் அவர். ஏன் என்று கேட்பதை நிறுத்துவதா? ஒரு விஷயத்தை பகுப்பாய்வு செய்வதையே நிறுத்தச் சொல்கிறாரா? ஆம். வூஷின் ஒரு உதாரணம் சொல்கிறார்.
நீங்கள் தூங்கச் செல்லும்போது உங்கள் படுக்கையில் ஒரு பாம்பை காண்கிறீர்கள். ஐயோ! அப்போது இந்த பாம்பு ஏன் இங்கே வந்தது, எப்படி வந்தது, ஜன்னல் வழியாக வந்ததா அல்லது கதவு வழியாக வந்ததா, இது என்னை பார்த்து பயப்படுகிறதா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பீர்களா? நிச்சயமாக மாட்டேன். உடனடியாக அங்கிருந்து ஓடுவேன் அல்லது அதனிடமிருந்து தப்பிக்க என்ன வழியோ அதை செய்வேன். அதுதான், உடனடியாகச் செயல்படுவீர்கள். வாழ்க்கை என்பது அப்படி ஒரு தன்னிச்சையான ஓட்டம். அறிஞர்கள் என்பவர்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டமிடுகிறார்கள், பகுப்பாய்வு செய்கிறார்கள். உலகை ஒரு தீர்க்க வேண்டிய பிரச்சனையாக பார்க்கிறார்கள். கரெக்ட். ஆனால் ஞானிகள் எந்த ஈகோவும் இல்லாமல் இயற்கையின் நுந்துதலால் தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள். உலகை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் ஒரு நிகழ்வாக கவனிக்கத் தொடங்குங்கள் என்கிறார் வூஷின். இருக்கிறது. என்ன குழப்பம்? ஒரு பாம்பு வந்தால் ஓடலாம், அங்கே தன்னிச்சையான செயல் சாத்தியம். ஆனால் நான் ஒரு சராசரி மனிதன். நான் அடுத்த மாதம் என் காருக்கான இஎம்ஐ கட்ட வேண்டும், என் குழந்தைகளின் எதிர்கால பள்ளி கட்டணத்தை திட்டமிட வேண்டும். ஆமாம், இதெல்லாம் அன்றாட தேவைகள். எந்த சிந்தனையும் இல்லாமல், திட்டமிடலும் இல்லாமல் தன்னிச்சையாக வாழ்வது என்பது முட்டாள்தனமானதல்லவா? அப்படி வாழ்ந்தால் நாளைக்கு நான் நடுத்தெருவுக்கு வர நேரிடுமே. இங்குதான் நாம் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நடைமுறை நேரம் வேறு, உளவியல் நேரம் வேறு. பிராக்டிக்கல் டைம், சைக்கலாஜிக்கல் டைம். ஆமாம், ஊசின் உங்களை செயல்களை தடுக்க சொல்லவில்லை. உங்களை ஒரு நாள்காட்டியை பயன்படுத்த வேண்டாமென்றோ, இஎம்ஐ கட்டுவதற்கு பணத்தை சேமிக்க வேண்டாமென்றோ அவர் கூறவில்லை. ஓ, அப்படியா? பசி வந்தால் சாப்பிடுகிறோம், பணம் தேவைப்பட்டால் வேலை செய்கிறோம். அது நடைமுறை நேரம். ஆனால் அடுத்த மாதம் என் வேலை போய்விட்டால் நான் என்ன ஆவேன், நான் ஒரு தோல்வியாளன் ஆகிவிடுவேனோ என்று அந்த இஎம்ஐயை நினைத்து இன்று இரவு நீங்கள் தூங்காமல் தவிக்கிறீர்களே, அது உளவியல் நேரம். அட, இது ரொம்ப ஆழமான விஷயம். அந்த உளவியல் பாரத்தை, அந்த அகங்கார பாரத்தை மட்டுமே அவர் கீழே வைக்கச் சொல்கிறார். ஒரு நிமிஷம், இது சொல்வதற்கு எளிது, ஆனா செய்வது கடினம். வங்கி அதிகாரி ஃபோன் செய்து டியூ கட்டச் சொல்லும்போது அந்த ஈகோ தானே பதறி போய் பதில் சொல்கிறது. அங்கே எந்த ஞானியும் அமைதியாக இருக்க முடியாதே. இது எப்படி சாத்தியம்? அந்த பதற்றத்தை கூட ஒரு சாட்சியாக கவனிக்கச் சொல்கிறார் ஊசன். ஒரு நாய்க்கு பசித்தால் அது உணவை தேடி சாப்பிடுகிறது. அதற்காக அது ஒரு தனிநபராக மாற வேண்டியதில்லை. ஆமாம். நான் இந்த உணவை சாப்பிடுகிறேன், நாளைக்கு எனக்கு உணவு கிடைக்குமா என்ற கவலை அதற்கு இல்லை. அதுபோலவே உங்கள் தேவைகளுக்கேற்ப செயலாற்றுங்கள், நாள்காட்டியில் திட்டமிடுங்கள், இஎம்ஐ கட்டுங்கள். சரி. ஆனால் அந்த செயலின் கர்த்தாவாக, அந்த செயலை செய்பவனாக உங்களை எண்ணிக்கொள்ளாதீர்கள். கோபமோ பயமோ வந்தால் அதை உடல் சந்திக்கும் ஒரு நிகழ்வாக பாருங்கள். நான் பயப்படுகிறேன் என்ற அந்த உணர்வோடு உங்களை இணைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த செயலிலிருந்து அகங்காரத்தை எடுத்துவிட்டால் அங்கே வெறும் செயல் மட்டுமே எஞ்சியிருக்கும். ஆக இதன் முழு அர்த்தம் என்ன? இதற்கெல்லாம் அர்த்தம், நீங்கள் இத்தனை நாட்களாக தேடிக்கொண்டிருக்கும் அந்த அமைதி, அந்த முழுமை வெளியே எங்கும் இல்லை. அது ஏற்கனவே உங்களிடம்தான் உள்ளது. கண்டிப்பா. நீங்கள் புதிதாக எதையும் அடைய வேண்டியதில்லை. உங்களை மறைத்துக் கொண்டிருக்கும், உங்களுக்கு சுமையாக இருக்கும் அந்த தவறான நம்பிக்கைகளை கீழே போட்டால் போதும். இஎம்ஐ கட்ட வேண்டுமென்றால் கட்டுங்கள். ஆனால் நான் தான் கட்டுகிறேன், என் வாழ்க்கை என்னாகுமோ என்ற அந்த மாயையான நாடகத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். மிகச் சரியாக சொன்னீர்கள். இன்று நாம் உங்களை நீங்களே எப்படி விடுவிப்பது என்பது குறித்து வூச்சின் போதனைகள் வழியாக ஒரு நீண்ட மற்றும் ஆழமான பயணத்தை மேற்கொண்டோம். உங்களை ஒரு தனி நபராக நினைப்பது ஒரு மாயை என்பதையும், எல்லாவற்றையும் அன்லேர்ன் செய்வதன் மூலமே உண்மையான அமைதி கிடைக்கும் என்பதையும் பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்கும் அந்த மௌனமான சாட்சிதான் உண்மையான நாம் என்பதையும் விரிவாக புரிந்து கொண்டோம். நாளுக்கு நாள் நாம் நம்மை சுற்றி கட்டி எழுப்பும் அந்த கற்பனை கோட்டைகளை, அந்த லேபிள்களை இடித்துத் தள்ளுவது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. அதுவே மிகப்பெரிய சுதந்திரம். அந்த பார்வையில் நாம் உலகை பார்க்கும் விதமே முற்றிலுமாக மாறிவிடும். இந்த அலசலை முடிக்கும் முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனை பயிற்சி. நீங்கள் அடுத்த முறை எப்போதாவது கோவப்படும் போதோ அல்லது நான் மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என்று நினைக்கும் போதோ அந்த வார்த்தைகளை உங்கள் மனதிற்குள் சற்று மாற்றிச் சொல்லிப் பாருங்கள். எப்படி மாற்றி சொல்லலாம்? எனக்கு கோபமாக இருக்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக இங்கே கோபம் நிகழ்கிறது என்று சொல்லிப் பாருங்கள். நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என்பதற்கு பதிலாக இங்கே மன அழுத்தம் நிகழ்கிறது என்று வார்த்தைகளை மாற்றி அமைத்துப் பாருங்கள். இது ஒரு அருமையான பயிற்சி.
அந்த உணர்வுகளோடு நான் என்ற அடையாளத்தை இணைக்காமல் சற்று விலகி நின்று ஒரு சாட்சியாக கவனிக்கும்போது அந்த உணர்வுகள் உங்களை விட்டு எவ்வளவு எளிதாக கரைகின்றன என்பதை நீங்களே ஆச்சரியத்துடன் உணர்வீர்கள். அந்த வானிலை மாறுவது போல உணர்ச்சிகளும் வந்து போகும். ஆனால் நீங்கள் அந்த உணர்ச்சிகள் அல்ல. இதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். நிச்சயமா. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன்தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்கள் ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.